அப்சரா நீ இப்படி மூஞ்சி வச்சு நீயே கட்டி கொடுத்துருவ போல. பயமா இருந்துச்சுக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு அவனை எப்படி தெரியும்? எங்க பார்த்த? என்ன தவம் செஞ்சு போட்டோம். அண்ணன் தங்க ஆயி புட்டோம். பாவி நானும் வாக்கப்பட்ட பாவமா. ஏடி பஞ்சு, பெரிய பாசமலர் சிவாஜி சாவித்ரி ஒட்டிக்கிட்டே தான் தெரிவாங்க. என்ன அப்சரா, காலேஜுக்கு ரெடி ஆயிட்டியா? ஆமாக்கா. என்ன ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு? இன்னும் நேற்று நடந்த விஷயத்தை நீ மறக்கலையா? அக்கா, சமந்தா அக்கா கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் பேசவே இல்லை? இன்னைக்கு பேசுறேன். நேற்று அம்மா நம்ம கூடவே இருந்தாங்கல்ல, அதனால தான் என்னால் எதுவும் பேச முடியல. சரிக்கா. வா, சாப்பிட்டு கிளம்பலாம். போலாம். அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? நாங்கள் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன 2 பேரும் ரொம்ப சீக்கிரமாக ரெடியான மாதிரி இருக்கு? சும்மா தான், நானும் ரெடி ஆயிட்டேன். பார்த்தா அப்சராவும் ரெடி ஆயிருந்தா, அதனால தான் சாப்பிட வந்தோம். ஓ அப்படியா, சரி வாங்க. மோட்டார் பம்பு சத்தம் மாதிரி டர்ரு புர்ருன்னு. ஏங்க ஏ மனுஷா. பஞ்சே, ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. சும்மா பஞ்சு மிஞ்சின்ட்டு. என்னத்துக்கு இப்ப கோவப்படுற பஞ்சே? எந்திரிச்சு போயா, போய் வேலையை பாரு போ. சே, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு போயா. நான் எல்லாம் ஒத்த கையில புஷ்அப் எடுப்பேன். எந்திரிச்சு போறியா? இப்ப என்னங்கிற? போறேன்டி பஞ்சே. பஞ்சே, மாமனுக்கு ஒரு காபி போட்டுடி. பால் இல்ல. வர காப்பியாவது போடுடி. சக்கரை இல்ல, போயா. போ, நான் என் தங்கச்சி வீட்டுல போய் குடிச்சுக்கிறேன். எங்கேயோ போய் தோலை போ. என் தங்கச்சி சிங்காரி வேற என்கிட்ட காசு கேட்டாலே. 2000 ரூபாய்க்கு இப்ப நான் என்ன பண்றது? சரி பாத்துப்போம். ஏங்க, பல்லு விளக்கிட்டு போங்க. ஊத்தவாயோட ஊரு ஃபுல்லா சுத்தாதீங்க. இருந்தாலும் பஞ்சுக்கு என் மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது. பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல, எலிசத்த வாடை அடிக்கும். அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேரு, அதுக்கு தான் சொன்னேன். கோவில் மணி ஓசை தன்னை கிட்டதாரோ இங்கு வந்ததாரோ நாதஸ்வரம் ஊதிடு கெட்டி மேலும் கொட்டிடு சொன்னதாரோ வள்ளி பறி செஞ்சதாரோ சிங்காரி. அண்ணே, என்ன பண்ற சிங்காரி? ஒண்ணுமில்லண்ணே, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். அப்படியா அப்படியா, சரி ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரியா அண்ணனுக்கு? என்னம்மா சிங்காரி, என்ன ஆச்சு? காப்பி போடுறாங்க உனக்கு, காப்பி. ஏம்மா சிங்காரி, அண்ணனுக்கு போட மாட்டியோ? உன் தலையில கல்ல வேணா தூக்கி போடுறேன், காப்பி எல்லாம் போட சொல்லாத. ஏம்மா, அண்ணன் மேல இன்னும் கோவமா? ஆமா, பின்ன இருக்காதா? 2000 ரூபா கேட்டேன்ல உன்கிட்ட, கொடுத்தியா? அடப்பாவி மவளே, அதுக்காகவா அண்ணன் கிட்ட இப்படி பேசுற? சரி சரி, கூட பிறந்துட்ட, என்ன பண்றது, போட்டுட்டு வரேன், உட்காரு. சரிம்மா சரிம்மா. மச்சான் வேலைக்கு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருனே. மருமவன் காலேஜுக்கு கிளம்பிட்டானோ? கிளம்பிக்கிட்டு இருக்கான். சரிம்மா சிங்காரி, மூஞ்ச இப்படி பார்க்க முடியல. என் தங்கச்சி 2000 ரூபா கேட்குறா. நான் என்ன பண்றது? இருக்க வேலைக்கும் நான் போறதில்ல. வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் காசு கொடுக்கணுமோ? இந்த மச்சான் என் தங்கச்சியை பார்த்துக்கிறானா இல்லையானே தெரியல. மருமவனே, மாம்சே, வாயா வாயா, என் சிங்காரி பெற்ற சிங்காரனே, வா வந்து உட்காரு. என்னம்மா காலையில இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல மருமவனே, உங்க அம்மா என்கிட்ட 2000 ரூபா கேட்டா, அதான் எதுக்கு கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அப்படியாம்மாம்மா, சரி சரி. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரியா சரியா, போயிட்டு பத்திரமா வா, சரியா? சரி மாமா, வரேன். என்ன மருமவன் புஸ்தகம் எதுவும் கொண்டு போகாம போறான்? இந்தா அண்ணே காப்பி.
அண்ணே ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்ன முடிவு? நம்ம சின்ன மாமாவை சாரதா ஞாபகம் இருக்கா? ஆமா, அவளுக்கு என்ன இப்போ? ஆ, அண்ணே சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான் போறேன். அங்க போய் என்ன பண்ண போற? அங்க போனா அவ புருஷன் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணி காசு திரட்டி கொண்டு வருவேன். என்ன, சின்னம்மாவும் சித்தப்பாவும் தான் அவங்க கிட்ட பேசுறது இல்லைல, அப்புறம் எப்படி நீ போனா அவங்க உன்னை வீட்டுக்குள்ள விடுவாங்க? இங்கதான் சிங்காரி நீ உன் அண்ணனோட மூளையை புரிஞ்சிக்க மறந்து போயிடுற. என்ன அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க? சிங்காரி, இப்போ நான் அங்க போனேன்னா யாருமே இல்லாம இருக்க சாரதா என்னை பார்த்து அண்ணேன்னு பாசமலையில உருகுவா. எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுவும் இல்லாம நீ பேசுறதோ சின்னம்மாக்கோ சித்தப்பாக்கோ தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். ஏன் இப்ப அவங்க நல்லா அங்க வசதியா தானே இருக்காங்க, போய் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க. பார்த்துக்க என்ன, வந்து சின்னம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா நீ தான் பதில் சொல்ல வேண்டி வரும். அது எப்படி என்னையே கேள்வி கேட்பாங்களோ? நீ வாழ வேண்டிய வாழ்க்கை சிங்காரி, அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் பத்திக்கிட்டு வருது. அழுகாதம்மா சிங்காரி, அழுகாத. அண்ணன் எதையுமே மறக்கல. சரிண்ணே, நீ போயிட்டு வா. அந்த குடும்பத்தை நாசம் பண்ணாம நான் ஓய மாட்டேன் சிங்காரி. அதுக்காக எத்தனை விஸ்வரூபங்கள் வேணாலும் இந்த அண்ணன் உனக்காக எடுப்பேம்மா. ஆ சரிண்ணே. அழுகாதம்மா. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேம்மா. ஆ சரிண்ணே. இப்படி பண்ணிட்டாலே பாவி மக. மம்மி. Hey darling, you woke up already? Yeah mom. என்ன தூக்கங்க? வாங்கி அம்மா கிட்ட வாங்கி நீங்க. மம்மி. Oh dear. ஏதாச்சும் சாப்பிட்றியா? அம்மா. Hey darling, Samantha. வாங்கி இங்கே. அம்மா அது வாங்கி இல்லம்மா, வா இல்லனா வாங்குன்னு சொல்லணும். யா, அதான் நான் சொன்னேன், உனக்கு கேக்குது தப்பா? அக்கா. சோஃபி குட்டி, எந்திரிச்சிட்டிங்களா? எஸ் அக்கா. சரி அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓகே மை ஹனி பன்னி, பார்த்து போயிட்டு வா. ஏம்மா, பஸ் செலவுக்கு ஆட்டோ செலவுக்குலாம் காசு? அது உங்க அப்பா கொடுப்பாங்க. நீங்க இழுத்து இழுத்து பேசுறதுக்குள்ள நான் காலேஜுக்கே போய் சேர்ந்துருவேன். சரி வரேன், பாய். சமந்தாமா. டேடி வந்துட்டீங்களா? நான் காலேஜ் கிளம்பணும், எனக்கு காசு கொடுங்க டேடி. Honey, why don't you give some allowance to Samantha? எங்க அம்மா பேசுற இங்கிலீஷுக்கு சப்டைட்டில்ஸ் தான் போடணும் போல. கொடுக்குறேம்மா, அதுக்கு தான் இப்போ வந்தேன். I need allowance too. சோப்பி கண்ணு, உனக்கு எதுக்கு காசு? அக்கா, I'm also going to school. எனக்கும் காசு வேண்டாமா? ஆ, வேணும் தான். அப்பா, தங்கச்சிக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து விடுங்கப்பா. சரிம்மா. Did you eat or not? சாப்பிட்டேம்மா. Okay darling. Bye. பாய். Bye அக்கா. பாய் சோப்பி கண்ணு. இந்தா சமந்தா, இதுல ஒரு 200 ரூபாய் இருக்கு, போதுமா? போதும்பா, கொடுங்க. சரி போயிட்டு வரேன், பாய். பாய் சமந்தா. டாடி, நான் டாடி கூட தான் உட்காருவேன்.